ஒழுங்கு மரியாதையா வந்துரு. புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து 25 லட்சம் ஏமாத்தினா என்னையா பண்ணுவாங்க? போங்க போமா. பணத்தை ஏமாத்துக்கு சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இங்க பாருங்க சார், மரியாதையா வந்துருங்க. கையெடுங்க சார். நாங்க என்ன தப்பு சார் பண்ணோம்? எதுக்கு சார் பிடிச்சிங்கோ? ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு. தேவையில்லாம சீனை போட்டா சப்புன்னு அரைஞ்சிருவேன். விட்டுருங்க சார், நாங்க எந்த தப்பும் செய்யல. தயவு செஞ்சு என் ஒய்ஃபைனா விட்டுருங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். எல்லாரும் நின்று இப்படி பாக்குறீங்களே, சொல்லுங்களேன். நான் பிசினஸ் மேன் தானே, நானும் உங்க கூட இந்த ஃபிளாட்ல தானே இருக்கேன். எல்லாரும் இந்த மாதிரி வேடிக்கை பாக்குறீங்களே சார். நாங்க எந்த தப்பும் செய்யலன்னு நீங்களா சொல்லுங்க சார். தப்பு செய்யாமலா போலீஸ் வந்திருக்கு? அதானே, என்ன இருந்தாலும் நம்ம கிரிமினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமா என்ன? முடியவே முடியாது சார். நீங்க கூட்டிட்டு போங்க சார். மரியாதையா உள்ள ஏறுங்க. ஏறுங்க சார், ஏறுங்க. வண்டியில ஏறுங்க. போ போயா, போன் சொல்றல. ஏறுங்க சார். டிரைவர் வண்டி அடியா. யாரு கேட்ட போட்டுனது? யாரு கேட்ட போட்டுனதுன்னு கேட்டேன். நான் தான் சார். ஹலோ, எதுக்கு இப்படி கேட்ட போட்டுனீங்க? நீங்க எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க? அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? முதல்ல நீங்க யாரு? நான் இதே அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவன். யோ, என்னையா இந்த ஆள் மார்க் போலீஸ் கிட்டே வம்பு பண்றாரு? சார், ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பாரு போல சார். மிஸ்டர், ஒழுங்கு மரியாதை கேட்டை திறந்து விட்டுட்டு ஒதுங்கி நில்லுங்க. இல்லனா உங்களை பிடிச்ச முதல்ல ஜீப்ல ஏத்திடுவேன். ஓஹோ, என்னையுமா? எங்க பிடிச்சி ஏத்து பாப்போம். முடிஞ்சா ஏத்தி பாரு பாப்போம். யோ, யார் யா நீ? போலீஸியா வாப்போன்னு பேசுற? ஏய், நீ ஒரு வக்கீலையே வாப்போன்னு பேசுறியே, அப்போ உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? சார், இந்த ஆள் வக்கீல் சார். கொஞ்சம் வில்லங்க முடிச்ச வக்கீல் சார். கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். வக்கீல்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இப்போ மட்டும் வாங்க போங்கன்னு வருது இல்லை பேச்சு. இதுக்கு முன்னாடி எங்க போச்சு இந்த மரியாதை? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா கண்ணில் பார்க்குற எல்லாரையும் வா போ வாடா போடான்னு கூப்பிடலான்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? மற்றவங்கள முதல்ல மதிச்சு பேச கற்றுக்கங்க. ஏய், ஆரம்பிச்சிட்டாரு அவர் பிரசங்கத்தை. அதுவும் இந்த வாட்டி போலீஸ்கிட்டயே டீலிங் ரொம்ப விளங்கிரும். ஏய், அந்த ஆள் என்ன உலகத்தை திருத்த வந்திருக்காரு? கடுப்பை கலப்பிக்கிட்டு ஐயோ, ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாருன்னு தெரியலையே. இவரு ஒருத்தரை இந்த அபார்ட்மெண்ட் ஆளுங்களால விரட்டி அடிக்கவே முடியலையே. போலீஸ் கிட்டயே போய் இப்படி பிரச்சனை பண்ணா பாக்குற இவங்களுக்கு எப்படி அவர்கிட்ட போய் பேச தைரியம் வரும்? எல்லாம் பயப்படதான் செய்வாங்க. இல்லைன்னா அப்படியே கிழிச்சிட்டு வராக்கும். போடாடி. இப்ப எதுக்கு கேட்ட போட்டீங்க? அத சொல்லுங்க முதல்ல. ஏன் சார், எங்க பிளாட்ல இருக்கிற ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா இங்க இருக்கிறவங்கிற அடிப்படையில கேட்க தான் செய்வேன். என்ன செய்வீங்க? என்ன பிரச்சனை? எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லணும்ல. இது எக்கனாமிக் கிரைம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அப்போ நீங்க சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கீங்க. அட ஆமா, எந்த விதிமீறலும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. பொய் சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் சொல்றேன், நீங்க ரூல்ஸை மீறி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. போலீஸுக்கே ரூல்ஸா? சும்மா இரு, நீ வேற. என்ன ரூல்ஸை மீறணும்? நீங்க வக்கீல்னா உங்களுக்கு ஒன்றும் கொம்பு முளைக்கல. பார்த்து பேசுங்க. நீங்க முதல்ல அந்த அம்மாவை இறக்கி விட்டுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருங்க.
என்னது மன்னிப்பு கேட்கணுமா? ஆ, அந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் முன்னாடியும் போலீஸை எதிர்த்து பேசி ஹீரோ ஆகணும்னு எதையாவது பண்ணாதீங்க. முதல்ல தள்ளிப்போங்க, கேட்டை ஓபன் பண்ணுங்க. இந்த போலீஸ் தான் கரெக்டா பேசுறாரு. ம் அப்போ நீங்க 100% ரூல்ஸை மீறவே இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாங்க, எத்தனை தடவை அதையே சொல்லிட்டு இருக்கிறது. ம் காவியா, தாத்தா அதை ஆன் பண்ணு. இவன் என்ன பண்றா இங்க? அந்த ஆள் கூட என்ன பண்றா அவ? என்னக்கா இப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? ஏய், இவன் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? ம் இப்ப புரியுதா என்ன தப்புன்னு? இதுல என்னங்க தப்பு இருக்கு? விளங்கிரும். சரி, நானே சொல்றேன். ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணும்போது லேடி போலீஸ் தான் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் சட்டம். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், இந்த ஆள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டார் சார், கொஞ்சம் உஷாரா இருங்க. யோ, நீ சுமாரியா? சொல்லுங்க சார். எக்கனாமிக் கிரைமு, கம்ப்ளைண்ட்டு, அரெஸ்ட் எல்லாம் சரிதான். ஒரு லேடி அரெஸ்ட் பண்ண வரும்போது லேடி போலீஸை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியலல்ல? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே இருக்கு சார். அத்தாடி. அண்ணே, என்னடா? இவர் என்னண்ணே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுக்கிறாரு? என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப விளங்கிரும். யோ, அந்த அம்மாவை கீழே இறக்கி விடியா? யோ, இந்த ஆளையா ஏன் இறக்கண? ஏத்தி தொலையா முதல்ல. சார் சார் சார், இருங்க இருங்க இருங்க. மெயின் குற்றச்சாட்டு அந்த அம்மா மேல தான். அப்புறம் அவரை மட்டும் எப்படி தனியாக அரெஸ்ட் பண்ணுவீங்க? போலீஸே இன்சல்ட் பண்றீங்களா? உங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. என்ன முடியுமோ அதை பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜனங்க பண்ற தப்பை தட்டி கேட்க போலீஸ்னா அந்த போலீஸ் பண்ற தப்பையும் சேர்த்து தட்டி கேட்கறதுக்கு தான் வக்கீலுங்க நாங்க இருக்கோம். போயிட்டு வாங்க. டேய் விஜய், தாத்தா, கேட்டை திறந்து விடுறா. யோ, வாயா. ரொம்ப நன்றி சார், ம், ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்லங்க. இங்கே இத்தனை பேர் இருந்தோம், அவ்வளோ வருஷம் பழக்கம் இருந்தோம், யாரும் ஒரு வார்த்தை பேசல. ஆனா நீங்க தைரியமா வந்து பேசியிருக்கீங்க. இந்த உதவியை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். बहुत शुक्रिया जी, आप बहुत शुक्रिया. அம்மா அம்மா, பரவாயில்லம்மா பரவாயில்ல. இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உதவி பண்றதுக்கு தானே. இது கூட இல்லைன்னா எப்படி? டே ரவி, இந்த ஆள் வர வர ஓவரா பஞ்ச் டைலாக் பேசுறாரு. எனக்கு கேட்க கேட்க வெறி ஆகுது அவர் மேல. ஆமாண்டா, இனிமே இன்னும் ஆடுவாரே, அதை நினைச்சது பக்குன்னு இருக்கு. அதை விடுங்க. நாம பெத்ததுங்க எல்லாம் அவர் கூட சேர்ந்து இப்படி கூத்தடிக்குதுங்களே, அத சொல்லணும். அதை சொல்லு, என்ன பண்றதுனே தெரியல. ஏன் சார், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஏதுன்னு கூட கேட்காம அப்படியே நிக்கிறீங்களே. நாளைக்கு உங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா மற்றவங்க இப்படி நின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
அதுக்காக நான் ஒரு கொலகாரங்கிற நினப்ப நீங்கள்லாம் மாற்றிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அது எப்பவும் போல் என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் சகா மனுஷங்க கிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோடு நடந்துக்கங்க. கரெக்டா? ஏமா காவியா, ஏதோ கருகுன ஸ்மெல் வருது இல்ல? ஆமா தாத்தா, ஸ்டொமக் பர்னிங். ஓ, இவ திமிர பேசிட்டு போறது பாத்தியா? உங்க அப்பா கூட போறாங்க பாத்தீங்களா? ஆக நீங்க போலீஸ் கிட்டயே போய் வம்பு இழுத்திருக்கீங்க. சீதா நீ வேற, நான் எங்க போய் வம்பு இழுத்தேன்? அவங்க இல்லீகலா இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது நான் ஒரு வக்கீலா இருந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்க. அது சரி. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து பசங்களோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனை, இப்போ போலீஸோடயே பிரச்சனை. ஏதாச்சும் ஒண்ணுல சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. மனசுல பயமே இல்லையா? பயமா? எதுக்கு சீதா? எப்போ ஒரு விஷயத்தை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம மனசளவுல தோல்விக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். நாம மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, அப்போ பயப்பட அவசியமே இல்லையே சீதா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, போகும்போது வெறும் மார்க்கண்டையன், இப்போ மார்க்கண்டையன் BA BL. வாங்க அண்ணே வா. சார் அவர் உள்ளதான் இருக்காரு, போய் பேசுங்க. அங்க பாருங்க, எல்லாரும் உங்களை தேடிதான் வந்திருக்காங்க. அநேகமா நன்றி சொல்லதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. இவங்களை பத்தி நல்ல விதமாலாம் நினைக்காத. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் ஏன் தப்பாவே நினைக்கணும்? நான் நினைக்கிறது தப்பா, நீ சொல்றது தப்பான்னு பெட் கட்டிக்கலாமா? 10 ரூபா பெட்டு. 10 ரூபாயா? ஓகே, 10 ரூபா பெட்டு. சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விருந்தாளிங்க எல்லாருமே மொத்தமா வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க கொலை பண்ணிருக்கலாம், ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம், இங்க வக்கீலு கூட படிச்சிருக்கலாம். அதுக்காக இப்படி குடியிருக்கிற இடத்துக்கு வந்து வம்பு வளர்க்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது என்னங்க அநியாயமா இருக்கு? நான் யாருக்கிட்ட எங்க போய் வம்பு இழுத்தேன்? இதே பிளாட்ல வருஷக்கணக்கா குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்கள போலீஸ் வந்து தப்பா அரெஸ்ட் பண்ணுது. அதை தட்டி கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு என்னமோ என் மேல தப்பு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. மேகலா, நம்ம தான் செம்மையை கலாய்க்கிறாரு. தெரியுது தெரியுது. சார், நாங்கள் 60 லட்சம் 70 லட்சம்னு பணத்தை கொடுத்து பேங்க்ல லோன் வாங்கி இந்த வீட்டை வாங்கியிருக்கிறது எதுக்கு சார்? எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கா? உங்களோட ஒரே தலைவலியாக இருக்கு சார். அதுவும் இந்த ஏரியா போலீஸ்காரரை வேற நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? உங்கள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் எங்கள் எல்லார் மேலேயும் தான் சார் காட்டுவாங்க. இதை பாருங்க, எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியல. ஒரு போலீஸுங்கிற பயமே இல்லாம இப்படி பண்றீங்க. அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டு சார், அவர் பண்றது நம்மளையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுதுல்ல. நல்லா கேளுங்க. ஆமா, போலீஸ்காரங்க கிட்ட வச்சுக்கவே கூடாது, குறி வச்சு காலி பண்ணிடுவாங்க. ஏன்பா ரவி, உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? தப்பு செஞ்சவங்க தானே போலீஸை கண்டு பயப்படணும். நீ எதுக்குப்பா பயப்படுற?
ரேவதி, உனக்கு என்னம்மா பயம்? இல்லையே, ஒன்றும் இல்லையே. ராஜா சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பயம்? மேகலா மேடம், உங்களுக்கு என்னம்மா பயம்? சார், பேச வந்தது நாங்க. நீங்க எங்க கிட்ட பேசுங்க. உங்க ஃபேமிலி பிரச்சனைய அப்புறமா தனியா வச்சுக்கோங்க. யோ, என்னையா பிரச்சனை? என்னையா பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை, போலீஸ் வருது, போய் நிப்போம், என்ன ஏதுன்னு கேட்போன்னு ஒரு சின்ன இறக்கம் கூட இல்லை. வெக்கமே இல்லாம என்கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க. நானும் ஏதோ போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தா ரொம்ப பேசுறீங்க. ஆமா, போலீஸ்காரன்ட்ட சண்டை போட்டேன். எதுக்கு? மார்வாடி பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணது சட்டப்படி தப்பு, அதனால கேட்டேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க போய் கேட்டதுனால இவங்கெல்லாம் டம்மி ஆயிட்டாங்கல்ல, அதுதாங்க இவங்களோட பயம். ஏமா, வீட்டுக்காரரு ஊர் வம்புக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்தணும். இப்படி நீங்களே ஏத்தி விட்டா எப்படி? அப்படி சொல்லுங்க சார். ஹலோ, நாங்க எப்படி வாழணும்னு நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அத நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, அப்படி சொல்லு சீதா. ஆள் இல்லாத ஊருக்கு இலிப்பைப்பூ சக்கரையாம். இந்த அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி எல்லாம் டம்மி, நான் தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறாரு போல. ஏமா மேகலா, உன் புருஷனை தனியா கூட்டிட்டு போய் கேட்டுப்பாரு. இவர் பெரிய ஆளா இல்லையான்னு அவன் சொல்லுவான். சார், என்ன சார் நீங்க அவரை பான் பண்றதை விட்டுட்டு அவரை பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? கேளுங்க சார். சார், நீங்க இன்னும் ஒரு வாரத்துல நிறுத்துங்க. ஒரு வாரத்துல நான் காலி பண்ணிட்டு போகணுமா? ஏயா, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இப்ப சொல்றேன், நான் எந்த காலத்திலையும் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, உங்க எல்லாரையும் காலி பண்ண வைக்கலாம். அதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை நான் செய்வேன். ஹலோ, இந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டியிருக்கிற இடமும் என்னோடது. ஆமா, அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அதை ஃபாஸ்டா நடத்தி முடிச்சு உங்க எல்லாருக்கும் வீடும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு துரத்தி அடிச்சிருவேன். அப்புறம் இல்லாத வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு தெருவில் நிற்கணும். பரவாயில்லையா? இல்லைன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கி எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு பழைய மாதிரியே வீட்டை கட்டுவேன். பரவாயில்லையா? யோ, போங்கயா முதல்ல. உனா கும்பலை கிளம்பி வந்துட வேண்டியது. முதல்ல சகா மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் என்ன ஏதுன்னு கேட்டு பழகுங்க. அப்புறமா ஹீரோ வேலையெல்லாம் பார்க்கலாம். யோ, போங்கய்யா. ஒரு நிமிஷம். இந்த வெட்டி பயல்களை நம்பி இனிமே எங்கேயும் போகாதீங்க. வெட்டி பயலா? அவனுங்களும் அசிங்கப்பட்டு உங்களையும் அசிங்கப்படுத்திடுவானுங்க. இப்ப இங்க நடந்துச்ச அதே மாதிரி. போங்க போங்க. சார், நீங்க கூப்பிட்டு தானே வந்தோம், நாங்க கூப்பிட்டா வந்தீங்க? என்னங்க அவர் இப்படி சொல்றாரு? இது பாருங்க, அவர் சொன்னா கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள் தான். சொன்னதை செய்யறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னமோ பெருசா நியாயம் கேட்க போறோம், உண்டுலன்னு பண்ண போறோன்னு கிளம்புனீங்க. அந்த ஆள் எவ்வளவு திமிரா நக்கலா பேசுறாரு பாத்தீங்களா இல்லையா? போய் அசியப்பட்டு வந்ததுதான் மிச்சம். இத பாருங்க, பேசாம இந்த பிரச்சனை இதோட விடுறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு தோணுது. அவரை சீண்ட சீண்ட இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் இருக்கும். ஏய், சும்மாறா. இவ்வளவு தூரம் வந்துருச்சு,
அவர் ஆனதை பாத்துக்கோங்க. உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு காலி பண்ணி இந்த வீட்டை இடிச்சிடறேன்னு சொல்றாரு. இப்ப போய் விட்டுலாம்னா சார், உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நிலத்தை வித்தீங்க, பில்டர் பிளாட் கட்டி காசை வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு நடுவுல நாங்க தான் சார் மாட்டிட்டு முழிக்கிறோம். இத பாருங்க சார், நீங்க எது செய்யறதா இருந்தாலும் ஆரம்பத்திலே செஞ்சிருக்கணும் சார். அப்பவே இவர் டேஞ்சரான ஆளு, உசரா இருக்கணும்னு சொன்னமா இல்லையா? சொன்னோம்ல. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து குத்துதே குடையுதேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? செக்ரட்டரி சார், அவர் பாட்டுக்கு வீடு அடிச்சிடுவேன், இல்லாத வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுவீங்கன்னு பயமுறுத்துறாரு. பண்ணாலும் பண்ணுவார் சார் அந்த ஆளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், பாத்துக்கலாம். நாம என்ன ஓசிலியா வீடு வாங்கணும்? நாமளும் காசு தானே கொடுத்துருக்கோம். ஐயா செக்ரட்டரி, ஐயா செக்ரட்டரி சார், அவரை வெளியில விரட்ட என்ன வழின்னு மட்டும் யோசிங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். மிஸ்டர் மார்க் நம்ம யாரையும் மதிக்கிறது இல்ல, அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல. அப்படின்னா அவருக்கு எதுக்கு நாம எல்லாரும் சர்வீசஸ் கொடுக்கணும்? என்ன சார் சொல்றீங்க? புரியல. இந்த அப்பார்ட்மெண்ட்ல வீடு வேணா அவருக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா காமன் சர்வீஸ்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல. ஆமா, அது அசோசியேஷன் கையில தானே இருக்கு. வாட்டர், இபி, ட்ரைனேஜ், பார்க்கிங் இதெல்லாம் காமன் தானே. அந்த சர்வீஸ்லாம் கட் பண்ணி விட்டுருவான். அப்ப என்ன பண்ணுவாரு? ஆமா சார். சூப்பரா, சூப்பர் ஐடியாடா ராஜா. சார், முதல்ல இந்த கரண்ட் கனெக்ஷன் கட் பண்ணிடுங்க. அத்தோட அந்த ஆளு தானா வலிக்கு வந்துருவாரு. ஆமா, கரண்ட் இல்லனா சமைக்க முடியாது, தூங்க முடியாது, அப்புறம் குளிக்கவும் முடியாது. அதேதான், எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஆக மொத்தத்துல இந்த வீட்ல கூட இருக்கவே முடியாது.